என் வார்த்தைகளெல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றிலில்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைய இறை வார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேர்மையான உருட்டும் புரட்டும் இல்லாத இறை வார்த்தையை நாம் எழுதுவோம், இறை ஆசீர் பெறுவோம். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 38. விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. பார்வோன் முன் மோசேயும் ஆரோனும் மோசேயின் முறையீடு என்ற 2 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவரை சந்தித்த மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே வந்து, பாலை நிலத்தில் எனக்கொரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போக விட மாட்டேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தான். பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கி விடுவார் என்று கூறினார். எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி, மோசே, ஆரோன், நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள்? உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான். மேலும் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஆணை விடுத்து, இவர்களுடைய வேலை பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள், வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான். எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, பார்வோன் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன், நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர். எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தனர். வைக்கோல் உள்ள போது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர். முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலைகளை நேற்று மீண்டும் ஏன் முடிக்கவில்லை என்று கேட்டு இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்தவர்களை அடித்தனர். இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து, ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர்? உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். குற்றம் உம் மக்களுடையதாயிருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர். அதற்கு அவன், சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள், அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள், வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது, எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கோல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயும் ஆரோனும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடை பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள், நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர். அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று, என் தலைவரே, இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர்? எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர்? உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நீர் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினர். ஆண்டவர் மோசேக்கு என்ன பதில் கூறுவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.